யூத் மீட்டிங் நல்லபடியாக நடத்தி கொண்டிருக்கிற யூத் தலைவர் நாட்டின் மக்களுக்காகவும் லோக்கல்ஸ் குழுவத்துக்காகவும் சகோதரருக்காகவும் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த யூத் மீட்டிங்க்கு மெசேஜ் கொடுக்கறதுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது ஆர்வம் தம்பி நீ ஏறு அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு ஆர்வத்தில் சரின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எப்படி எடுக்க யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் நேற்று எப்படி என்னட்டாங்க நீங்களே மெசேஜ் எடுத்துருங்க அப்படின்னேன். எடுங்க சரி அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி மெசேஜ் எடுத்தது கிடையாது. மெசேஜ் எடுக்கிறேன். தேவன் தான் பெற்றுக்கணும். நம்ம தேவ செய்தி போவதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் ஏதாவது கண்ணியை முடியும் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றியப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தங்கூர் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தங்கூர் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி தகப்பனே. எஸ்அப்பா இந்த செய்தி கொடுக்க போறோம்ப்பா. ஸ்தோத்திரமானவரே. எஸ்அப்பா என்ன வந்து நீங்கள் இந்த வெளிப்படமா செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்ன மெசேஜ் எடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது சரி நம்ம ப்ரேயர் பண்ணுவோம், ஏதாவது மெசேஜ் நம்ம கடவுள் தருவாங்க அப்படின்னு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஓகே ப்ரேயர் ஜெபம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நீ ஒரு மெசேஜா எடுத்து எனக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க. இந்த நாள் ஜெபத்தை பத்தி தான் உங்களுக்கு ஒரு சின்ன மெசேஜ் கொடுக்க போறேன். வேதாகமத்துல ஒரே ஒரு காரியத்தை மட்டும் தான் சீசனுக்கு வந்து கத்தெடுத்து போய் ஆண்டவரே எங்களுக்கு இது கற்றுத்தாங்க அப்படின்னு வந்து கேட்டாங்க. நான் யோசிச்சேன் என்ன சீசர் கேட்டிருப்பாங்க. ஒருவேளை 5000 பேரை எப்படி போஷிக்கலாம், இல்ல குடும்பங்களை எப்படி சுகமாக்கலாம், இல்ல குசுமைகளை எப்படி குணப்படுத்தலாம், இப்படி ஏதாவது சீசர்கள் கேட்டிருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா சீசர்கள் வந்து கடவுளுக்கு ஆண்டவரே ஜெபிப்பதற்கு எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. என்னன்னா சீசர்களுக்கு தெரியும் நம்மால் முடியாதது ஜெபத்தினால் முடியும். ஆமென். ஹல்லேலூயா. சீசர்கள் வந்து ஒரு 3 வருஷம் ஆண்டவருடைய ஊழியத்தில் போயிட்டு இருக்கும்போது ஏசப்பா போறாங்க, கிராமத்துல போறாங்க, போற இடத்துல அதே அற்புதம் செய்யறாங்க, அதிசயம் செய்யறாங்க. வேற கிராமத்துக்கு போறாங்க, அற்புதம் செய்யறாங்க. எப்படி இந்த அதிசயம் அற்புதம் ஏசப்பா செய்யறாங்க அப்படின்னு சீசர் பார்க்கும்போது மார்க்கு 1ஆம் அதிகாரம் 35ஆவது வசனத்தை யாராவது வாசிக்கலாம். அவர் அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஆமென். ஸ்தோத்திரம். இருட்டோடு போய் வனாந்தரம் யாருமே இல்லாத தனிமையான ஒரு இடத்துக்கு போய் ஆண்டவர் வந்து ஜெபம் பண்றாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். வனாந்தரம் யாருமே இல்லாத இடத்துக்கு போய் ஏசப்பா ஜெபம் பண்றாங்க. ஏசப்பா 5 மணி நேரத்துக்கு மேல ஜெபம் பண்றாங்க. 50 செகண்ட்ல அற்புதம் நடக்குது. ஆமென். ஸ்தோத்திரம். குஷ்டரோகிகள் தொடுறாங்க, ஒரு 30 செகண்ட் 20 செகண்ட் ஆகுது அற்புதப்படுத்துறதுக்கு. மரித்தோட உயிரோட இருக்கிறாங்க, 1 நிமிஷத்துக்குள்ள அற்புதம் நடக்குது. இந்த மிராக்கள் எல்லாமே மேக்சிமம் 1 நிமிஷத்துல பண்ணி முடிச்சிருக்காங்க. ஆனா இந்த 1 நிமிஷத்துக்கான அற்புத காரணம் அவங்க பண்ணிருக்க பழநிமிடம் ஜெபம். ஆமென். ஸ்தோத்திரம். மத்தேயு 14:23 வசனத்தை யாராவது வாசிங்க. மத்தேயு 14:23.
ஆமென். ஜனங்களை அனுப்பிவிட்டு ஏசப்பா தனியா ஜெபம் பண்ணாங்க. மார்க் 1:35 12வது வசனம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஆமென். மலை மேல் ஏறி ராம் முழுவதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது ஏசப்பா எங்கேயுமே மக்களை கூட்டி நம்ம கூடி ஜெபிக்கணும்னு எங்கேயுமே சொல்லல. ஏசப்பா வந்து எல்லா இடத்துலயுமே ஜனங்கள் அனுப்பிட்டு தனியா ஜெபம் பண்றாங்க. அதிகாலையில மனாந்திரமான இடத்துல போய் ஜெபம் பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்க்கணும் மலை மேல் ஏறி ராம் முழுவதும் ஜெபம் பண்றாங்க. நம்ம சமையல் கூட்டம்ல வாங்க ஏதாவது ஒரு கம்பெனி மீட்டிங் ஒரு ப்ரேயர் வைப்போம், எல்லாரும் கூடி ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லுவோம். கம்பெனி மீட்டிங் கண்டிப்பா அவசியம், நம்ம கூடி ஜெபிக்கிறது கண்டிப்பா அவசியம். அதோட முக்கியம் தனியா நம்ம ஜெபம் பண்றது. ஆமென். இந்த ப்ரேயரோட ஜெபத்தோட வல்லமை குறித்து ஒரு 5 பாயிண்ட் மட்டும் சொல்லி சிம்பிளா முடிக்கிறேன். ஒன்னாவது, ஜெபத்திற்கு நேரத்தின் மீது வல்லமை உண்டு. ஆமென். ஜெபத்திற்கு நேரத்தின் மீதும் வல்லமை உண்டு. இந்த பிரச்சனை எத்தனை நாட்கள், எத்தனை வாரம், எத்தனை மாசம், எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அந்த ஜெபத்திற்கு நீ ஜெபிச்சா போதும், அதோட அற்புதத்தை நீ காண முடியும். ஆமென். மார்க் 2:25 வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர் ஆபத்தில் தானும் தன்னோடு இருந்தவர்களும் பசியா இருந்தபோது அவன் அபிநயத்தார் என்னும் பிரதான ஆசாரியன் காலத்தில் அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். 18 வருஷம் பலவீனமான ஸ்திரீ, அவ வந்து நிமிரக்கூடாத கூனியா இருந்தான். யோவான் 5:5 வாசிங்க. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். ஆமென். 38 வருஷம் வியாதிவஸ்தி இருந்தான். நம்ம இதை பார்க்கும்போது 12 வருஷம் பெரும்பாலான ஸ்திரீ, 18 வருஷம் நிமிரமிடாத கூனி, அப்புறம் 38 வருஷம் வியாதி இருந்த இது நம்ம பார்க்கிறோம். ஆனா கர்த்தர் போறாங்க, அந்த இடத்துக்கு போறாங்க, அந்த வியாதியஸ்தர்கள் தொடுறாங்க. அந்த தொட்ட மாத்திரத்துல அது ஒரு செகண்ட்ல வந்து அவங்க சுத்தமாக்குறாங்க. அதே மாதிரி உங்களுடைய பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, ஜெபத்திற்கு நேரம் ஒரு பிரச்சனையே இல்லை. நேரத்தை தாண்டி காலத்தை தாண்டி தேவனோட அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமென். இரண்டாவதாக ஜெபத்திற்கு எண்ணிக்கை மீது வல்லமை உண்டு. ஜெபத்திற்கு எண்ணிக்கை மீது வல்லமை உண்டு. ஆமென். ஜெபத்திற்கு வந்து அளவுகோல் இல்லை. ஜெபத்திற்கு வந்து அளவு ஒரு பிரச்சனையே இல்லை. மார்க் 6:56. அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தைகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சுத்தமானார்கள். ஆமென். ஸ்தோத்திரம். சில கிராமங்கள்ல இயேசுப்பா போகும்போது கணக்கில்லாத பிள்ளைகளை கொண்டு வராங்க. சில இதுக்கு வந்து எண்ணிக்கை உண்டு. ஒரு குருடன், 10 குஷ்டரோகி, ஒரு அளவு இருக்கும். ஆனா இந்த இதுல பார்க்கும்போது அளவே இல்லாத பிள்ளைகளை கொண்டு வராங்க. இயேசுப்பாவோட அந்த ட்ரெஸ் தொட்ட நேரத்துல வந்து அவங்க இருக்கிற அளவுக்கு அதிகமான கணக்கே இல்லாத மாதிரி சொல்றாங்க. அத்தனை பேரும் சுத்தமாகன்னு சொல்றாங்க. ஜெபத்திற்கு எண்ணிக்கை ஒரு அளவு வந்து ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது, ஜெபத்திற்கு இயற்கை மீது வல்லமை உண்டு. மத்தேயு 14வது அதிகாரம் 26வது வசனம். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆமென். ஸ்தோத்திரம். அபேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். ஜெபத்திற்கு இயற்கை மீது வல்லமை உண்டு. கடல் மேல நடக்க முடியுமா? இதெல்லாம் இம்பாசிபிள். இந்த வசனத்தை பார்க்கும்போது இயேசுப்பா கடல் மீது நடந்து வந்தாங்க அப்படின்னு இருக்கு. ஓகே, இயேசுப்பா நடந்து வராங்க. அந்த வசனத்தை அப்படி வாசிக்கும் போது பேரும் ஆண்டவரே நானும் கடல் மேல, பேரும் அந்த கடல் மேல நடந்து போறாங்க. அப்போ அந்த இடத்துல பெரிய கடல் அலைகள் அதிகமாக இருக்கு, காற்று அதிகமா இருக்கு. இயேசப்பா சொல்றாங்க கடல்ல அமைதியாயிருன்னு சொல்ற மாத்திரத்திலே
கடவுள் அப்படியே அமைதியாயிட்டு. ஆமென். நம்ம அதாவது மனுஷர்களால செய்ய முடியாது, தேவனால முடியும். ஒரு வார்த்தை சொல்றாங்க இயேசுப்பா, கடலே அமைதியா இரு அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல கடல் அமைதியா இருந்து. இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது மத்தேயு 14:23 அதிகாரம் 23 வசனம். இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீசர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். மத்தேயு 14:23. தனித்து ஜெபம் பண்ண அவர் மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே ஆமென். தனிமையில ஜெபம் பண்றாங்க. அப்ப ஜெபம் பண்றாங்க, தனிமையில ஜெபம் பண்றாங்க, அற்புதம் நடக்குது. ஜெபம் பண்றாங்க, அதிசயம் நடக்குது. ஆமென். ஸ்தோத்திரம். ஜெபத்திற்கு ஒரு வல்லமை உண்டு. நீ ஜெபிச்சா இயற்கையும் அது கேட்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாலாவது பார்க்கும்போது ஜெபத்திற்கு மரணத்தின் மீதும் வல்லமை உண்டு. ஆமென். ஜெபத்திற்கு மரணத்தின் மீதும் சாவின் மீதும் வல்லமை உண்டு. ஆண்டவர் போய் லாசரை பார்க்க போறாங்க. அப்ப அங்க இருக்கவங்க ஆண்டவரே லாசர் இறந்துட்டான், எல்லாரும் லாசர் இறந்துட்டான், செத்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஏசப்பா சொல்றாங்க, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் அப்படின்னு சொல்றாங்க. ஏசப்பா என்ன பண்றாங்க, லாசருவே நீ எறும்பு அப்படின்னு சொன்னோன்னே கடையில இருந்து எழுப்பி வா. ஆமென். ஸ்தோத்திரம். இது நடப்பதற்கான காரணம் அவர் சொன்னது நடந்துட்டு அப்படின்னு இல்லையா, ஆண்டவர் அந்த அற்புதம் செய்யறதுக்கு முன்னாடியும் அதிசயம் செய்யறதுக்கு முன்னாடியும் ஏசப்பா வந்து தனிமையில ஜெபம் பண்றாங்க. அந்த ஜெபம் தான் 5 நிமிஷம் 5 மணி நேரம் பிரேயர் பண்றாங்க. 50 செகண்ட்ல அற்புதம் நடக்குது. இந்த அற்புதம் நடக்கிறது இந்த 50 செகண்ட்கான காரணம் வந்து அவர் செய்யற பல மணி நேரம் ஜெபம்னு வசிக்கிறோம். கடைசி 5வது உணர்வு சொல்லி முடிக்கிறேன். ஜெபத்திற்கு தூரத்தை மேற்கொள்ள வல்லமை உண்டு. ஜெபத்திற்கு தூரத்தை மேற்கொள்ள வல்லமை உண்டு. ஜெபத்திற்கு சமீபத்தில் மட்டும் இல்ல, தூரத்திலும் வல்லமை உண்டு. எடுத்து வாசிக்கலாம். யோவான் 4 அதிகாரம் 46-47. பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நாகுமிலே ராஜாவின் இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடினாலே அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். ஆமென். ஸ்தோத்திரம். ராஜாவோட மனுஷன் வியாதியஸ்தனா இருக்கான். அவன் வந்து ஏசப்பா என்னுடைய மகன் அங்க வந்து வியாதியஸ்தனா இருக்கான், நீங்க அங்க வந்து என் மகனை சுஸ்தப்படுத்த அப்படிங்கிறாங்க. அவனோட மகன் வேறு இடத்துல வியாதியா இருக்கான். ஏசப்பா இங்க இருக்காங்க. ஏசப்பா சொல்றான், ஏசப்பா நீங்க வந்து அவனை தொட்டா அவன் சுகமாவான், நீங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஏசப்பா சொல்றாங்க, யோவான் 4 அதிகாரம் 50வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். ஆமென். ஸ்தோத்திரம். நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றான். ஏசப்பா சொல்லி அவங்களை அனுப்பிட்டாங்க. அந்த வசனத்தை அதுக்கப்புறம் வாசிக்கும் போது தெரியுது. அவர் அடுத்த நாள் கடந்து போற ஒரு வேலைக்காரன் கேட்கிறாங்க, என் மகன் என்ன ஆனா அப்படின்னு கேட்கும்போது, உன் மகன் பிழைத்திருக்கான் அப்படின்னு வேலைக்காரன் சொல்றாங்க. எப்ப பிடித்தான்? ஏசப்பா அந்த சொன்ன வார்த்தையிலே எப்ப அந்த வார்த்தையை சொன்னாரோ அந்த இடத்திலே அவன் சுகமானான் என்று வேதம் சொல்கிறது. இப்போதும் இந்த இடத்துல இருக்க நீங்க இங்க இல்லாத யாருக்காவது ஒருத்தர் நீங்க ஜெபம் பண்றீங்க. ஏசப்பா நம்ம ஊர்ல என்னோட பிள்ளைகளுக்காக, என்னுடைய அப்பா அம்மாக்காக, என் உறவினருக்காக, சுகத்தோடு இருக்காங்க. ஆண்டவரே நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா இங்க நீங்க ஜெபிக்கிற ஜெபம் அங்க நீங்க ஒரு அற்புதத்தை காட்ட போறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. முன்னாடி இத்தனை நாள் நீ முடியாதது இனிமேல் செய்யப்பட ஜெபத்தினால் கர்த்தர் வல்லமையாலும் மகிமையாலும் செய்ய முடிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. யாரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே,
பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட பெற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட பெற்றுத்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே,